நம்ம ஆசைப்படுற எல்லாமே சட்டு சட்டுன்னு குடுக்க ஒரு ரோபோட் இருந்தா ஜாலியா தானே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ வா கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம டோரிமோன் செய்ய போறோம். ஆமாங்க, ஃபோம் கிளேல டோரிமோன் எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க என் கூட சேர்ந்து டிஜிட்டலா எப்படி டோரிமோன் செய்யறதுன்னு பாருங்க. நீங்களும் எந்த கிளேல வேணா இந்த மாதிரி டோரிமோன் செஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு பர்சனலா டோரிமோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கும் போது சடனா கதவு திறந்தா அந்த இடத்துல ஒரு மணாலியோ இல்ல ஒரு காஷ்மீரோ அப்படி இல்லைன்னா ஒரு சுவிட்சர்லாண்ட் ஆச்சும் இருக்கணும்னு ஆசை வரும்ல. இந்த ஆசை எல்லாம் இந்த மாதிரி டோரிமான் பார்த்ததுல வந்ததுன்னு சொல்லலாம். டோரிமான் கிட்ட இருக்க டோரை வச்சு அவங்க எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்க எல்லாமே சட்டு சட்டுன்னு போயிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ரியல் டைம்ல நம்மளுக்கு ஒரு டோர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் தோணும் இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கா? உங்களுக்கு எந்த கார்ட்டூன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? அடுத்து நம்ம எந்த கார்ட்டூன் கேரக்டர்ல அழகா ஒரு கிளேல செய்யலான்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். நம்ம சின்ன வயசுல பாக்குற அந்த குட்டி குட்டி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் நம்ம வளர வளர அந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவலுக்கு நம்ம வரோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா நான் எங்க போனாலும் ஒரு பேக் பேக் வச்சிருப்பேன். அந்த பேக் பேக்ல நான் கேட்கிற எல்லா பொருளும் இருக்கும். மழையே வரலனாலும் கூட அதோட காமெடி சேஃப்டி கிட்ட நான் ஒண்ணு வச்சிருப்பேன். அது கத்தி மாதிரி குட்டி குட்டியா நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல அதை யூஸ் பண்ணி நான் கொய்யாக்கா வச்சு கட் பண்ணி சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இப்போ டோரிமான்ல இருக்க பாக்கெட்ல எது கேட்டாலும் கிடைக்குது இல்லையா? டோராவின் பயணத்துல அதோட டிராவல் அப்போ தேவைப்படுற எல்லாமே திங்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரிதான் என்னோட பேக் பேக்ல நான் கேட்கும் போது எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சு எல்லாம் தேவைப்படல மேபி அப்புறமா தேவைப்படும் நிறைய விஷயத்த கொண்டு போவேன். ஒரு விஷயத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கும். என்னோட குட்டி தங்கச்சிங்க எல்லாம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம உங்க பேக் பேக்ல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்காகவும் இருக்கலாம், இல்ல உங்க சுத்தி இருக்கவங்களுக்காகவும் இருக்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம பேக்ல எப்பவுமே இருக்கணும். சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்போ என்ன இஷ்யூ நடக்கும்ன்றது நம்மளால யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ நம்ம எப்பவுமே கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. சுத்தி இருக்க எல்லா மனுஷனையும் தப்புன்னு சொல்லல. ஆனா தப்பான மனுஷன் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் சரியா இருக்க வேண்டாமா? அதுக்குதான் என்னோட குட்டி பிரதர்ஸ், நீங்க இந்த வீடியோஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம உங்க சிஸ்டர்ஸ், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்க எல்லா விமன்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி கிட் கண்டிப்பா வாங்கி கொடுங்க. அது அவங்கள ரியலாவே கொஞ்சம் கான்பிடென்டாவே ஃபீல் பண்ண வைக்கும். இந்த அழகான டோரிமானை செஞ்சவங்க ஃபிஜிகோ எஃப் ஃபிஜியோ. நிறைய கிட்ஸ் மத்தியில இந்த டோரிமான் ரொம்ப ஃபேமஸா இருந்தாலுமே ஜாப்பனீஸ் மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. டோரிமான் அவங்கள ரொம்பவே கான்பிடென்ட் ஆக்கவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு சின்ன ரோபோ இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிரபலமாக முடியும்னா அது டோரிமானால கண்டிப்பா முடியும். டோரிமான் கேரக்டர் நோபிதா மாதிரி ஒரு குட்டி கிட்ஸோட இருந்தனால நிறைய குட்டி கிட்ஸ் அண்ட் பெரியவங்களால ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அதுலயும் ஹெவி டிராபிக்ல நின்றுட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நம்ம தலையில ஒரு ஹெலிகாப்டர் இருந்தா நம்மளும் பறந்து போயிட மாட்டோமா அப்படின்லாம் தோணி இருக்கு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிளேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய போர்ட்ரேட்ஸ் எல்லாம் பண்றதுனாலயோ இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் கார்விங் பண்றதுனாலயோ நம்ம மைண்ட் பயங்கர ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும். கிளே கூட நீங்க ஒர்க் பண்ண நம்மளுக்கு எந்த திக்னஸ்ல இருக்கணும், எப்படி வரணும், என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் தானாவே உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒழுங்கா வரல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. 2-3 வாட்டி பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளூவெண்டா வந்துடும். இதே டால நீங்க ஹேர் ட்ரை கிளே, ஃபோம் கிளே அப்படின்லாம் நார்மலா கிட்ஸ் யூஸ் பண்ற அந்த கிளேல கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஹேர் ட்ரை கிளே எல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்காவும் இருக்கும். அதே நேரத்துல கலர்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பாலிமர் கிளே யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சைட்ஸ். உங்களுக்கு ஃபியூச்சர்ல நான் பாலிமர் கிளே எல்லாம் எப்படி யூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா கொடுக்குறேன். டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட என்ன டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் பண்ணும்போது ஒரு சில கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் கட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சில குட்டி குட்டி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் ஆர்ட், நெயில் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது ஒரு சில குட்டி குட்டியா டாட்ஸ்லாம் வைக்கிற டூல்ஸ்லாம் இருக்கும், அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா ஃபேன்சியான டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. நம்ம கையில என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க சூப்பரான டால்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம்.
கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வீட்ல யூஸ் பண்ற கிரியேட்டிவான திங்ஸ்ல எப்படி ஹேர் ட்ரை கிளேல செய்யலான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டிஐஒய்ஸ் மட்டும் கிடையாது, டிராவல், ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது, அப்புறமா நம்ம வீட்லயே புது புது டிஷ்ஷஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.